பதில் சொல்றது மரபு இல்ல, பதில் சொல்றது வழக்கம் இல்ல. நீங்க பார்லிமென்ட் அண்ட் அசெம்பிளி நடைமுறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வந்து இன்னைக்கு நடந்தது என்னன்னா, முதலமைச்சர் நம்பிக்கை கோரும் தீர்மானம். சி. ஜோசப் விஜய் ஆகிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய என்னுடைய தலைமையிலான அமைச்சரவையின் மீது இந்த சட்டசபை நம்பிக்கை வைத்திருக்கிறது என்ற தீர்மானத்தை முன்மொழிகிறேன் 2 வரி சொல்லிட்டு உட்கார்ந்தார். அப்படிதான் உட்காருவாங்க. அதற்கு பிறகு எல்லாரும் வாத பிரதிவாதங்களை வைப்பாங்க, எதிர்ப்பு அதிருப்தி எல்லாம் சொல்லுவாங்க, நடுநிலை எதிர்நிலை எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. கடைசியில் வந்து இவர் வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு விடுவார், அவ்வளோதான். அதற்கு பிறகு பேசும்போது ஒரு கன்க்ளூஷன் ஸ்பீச்சில் வந்து ஏதாவது சொன்னாலும் சொல்லுவாங்க, அப்படிதான். ஸோ வந்து வார்த்தைக்கு வார்த்தை பதில் சொல்றது அங்கே வழக்கம் இல்லை. அப்போ வந்து திரு வன்னியரசு நிறைய கருத்துக்களை சொன்னார், திருமதி பிரேமலதா நிறைய கருத்துக்களை சொன்னாங்க, திரு ஜவாஹிருல்லா, தமிமுன் அன்சாரி, காமராஜ் ஒவ்வொருத்தரும் நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க, சௌமியா அன்புமணி எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வழக்கம் இல்லையே. அது எல்லாத்துக்கும் தன்னுடைய கன்க்ளூஷன் வரையில் பதில் சொன்னார். கன்க்ளூஷன் வரையில் நன்றி சொல்லும்போது இவங்கெல்லாம் பேசினாங்க, சில விஷயங்களை அட்ரஸ் பண்ணால் சில விஷயங்கள் அட்ரஸ் பண்ணல. அந்த ரேடன் பண்டிட் வெற்றிவேல் அவர் வந்து அந்த ஜோசியராக இருந்து ஓஎஸ்டியாக இருந்தவர், அவருடைய பதவி மாற்றத்துக்கும் ஐ வில் ரீதிங்க் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது எல்லாமே எது அட்ரஸ் பண்ணவும் பண்ணார். ஸோ வார்த்தைக்கு வார்த்தை கவுண்டர் கொடுக்குற டிபேட் அது இல்லை. அது வந்து நாளைக்கு தீர்மானங்களுக்காகவோ மசோதாக்களுக்காகவோ வரும்போது அப்போ டிபேட்டில் பதில் சொல்லுவாரான்னு பார்க்கணும். இது வந்து அப்படி சொல்றது வழக்கம் இல்லை, மரபில் அவசியமும் இல்லை.